புக்கிட் பின்தாங் பகுதியில் உள்ள சாலையின் கையிருப்பு நிலப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டிடங்களை குவாலலும்பூர் மாநகர் மன்றத்தின் அமலாக்கப் பிரிவு தரைமட்டமாக்கியது. இயந்திர பொறியியல் துறை, மின்னியல், நன்னேரி சுகாதார சுற்றுச்சூழல் துறை மற்றும் புக்கிட் பின்தாங் மாநகர் மன்ற கிளை அலுவலகம் ஆகியவற்றின் கூட்டோடு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. போலீஸ், தெனாகா நேஷனல் பெர்ஹாட், ஸ்லாங்கோர் நீர் விநியோக நிறுவனம், அலாம் புளோரா ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குவாலலும்பூர் மாநகர் மன்றம் தனது முகநூலில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட 9 விரிவாக்கப்பட்ட கட்டுமான பகுதிகள் சாலையின் கையிருப்பு நிலம் மற்றும் கால்வாய்களை மூடிய நிலையில் இருந்ததால் அவை உடைக்கப்பட்ட வேளையில் 2 நிர்மாணிப்புகளை அவற்றின் உரிமையாளர்கள் அகற்றினர். மேலும் 1974 ஆண்டின் சாலை, கால்வாய் மற்றும் கட்டிட சட்டத்தின் கீழ் பொது இடங்களில் பொருட்களை வைத்த குற்றத்திற்காக பொருட்களை பறிமுதல் செய்யும் 7 நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக குவாலலும்பூர் மாநகர் மன்றம் தெரிவித்தது.